ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம சேனலில் பார்க்க போகிற ஆக்டிவிட்டீஸ் வந்து ஷேப்ஸ் ட்ரா பண்ணியிருக்கான் பையன். பாருங்கள், இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் சார்ட்டில் ட்ரா பண்ணிட்டு போயிருக்கான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு. உங்கள் சில்ட்ரன்ஸ்க்கு சொல்லிக் கொடுங்க. இதோட நிறுத்தாமல் நான் வந்து ஒரு புக்கில் ஷேப்ஸை ட்ரா பண்ணி கொடுத்து அதை ஒரு த்ரெட்டு கொடுத்து கம்மை கொடுத்து ஒட்ட சொன்னேன். நிறைய நேரம் அந்த ஷேப்பை ஒட்டிகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நல்லா கேதர் பண்ணிக்குவாங்க. அதுக்காக இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்க்காதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த பொண்ணு செய்கிற ஆக்டிவிட்டியை பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஆக்டிவிட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாருனாலையும் செய்யக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி தான். எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக பால் இருக்கும். அந்த பாலை வச்சு ஒரு ரோப்பை போட்டு கட்டி கொடுங்க. அவங்க நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக செய்வாங்க. இது வந்து கைக்கு நல்ல எக்ஸசைஸும் கூட. அவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க சில்ட்ரன்ஸு. ஏதாவது நம்ம புதுசாக கொடுத்துட்டே இருக்கணும், சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் அவங்கள வச்சு சரி கட்ட முடியும் வீட்டில். அதுக்காக ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலாம். நம்ம சேனலில் போகிறது எல்லாமே சிம்பிளான ஆக்டிவிட்டீஸாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு சின்ன ரெசிபி பார்த்துடலாம். ஒரு குட்டி கப் சோயா, தேவையான பொருட்கள்: ஒரு குட்டி கப் சோயா, 3 தக்காளி, முருங்கைக்காய் ப்ளஸ் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது. சோயாவை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அதை பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்: கிராம்பு, பட்டை, சோம்பு, லவங்கம், பிரிஞ்சி இலை, அன்னாச்சி முக்கு எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம். இப்போ பேனை சூடு பண்ணுங்கள். அந்த பேனில் இது வந்து ரொம்ப நல்ல ஒரு ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். முருங்கைக்காய் சாப்பிடாதவங்க கூட இது நல்லா சாப்பிடுவாங்க. அதோட எசன்ஸ் ஃபுல்லாக இதில் இறங்கிடும். பேனை சூடு பண்ணுங்கள், ஆயில் ஊற்றுங்க, கடலெண்ணெய் சேர்த்திக்கோங்க, சோயாவை நல்லா புழிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ சூடு பண்ண பேனில் பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சது, அதை அரைச்சி போட்டிருக்கேன். தக்காளியும் நான் அரைச்சி தான் போட்டிருக்கேன். ஏன்னா பசங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. அதனால் அரைச்சி சேர்த்திடுவேன் நான். அதுக்காக உங்கள் ஃப்ளேவர் அப்படி சேர்த்திக்கோங்க. தென் சோயாவை நல்லா வணக்கி விட்டுருங்க. நல்லா வணக்கி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா சோயா ஆட் பண்ணுங்கள். முருங்கைக்காய் பெருசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம வெந்ததுக்கப்புறம் எடுத்து வைக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். ஸோ தென் பெப்பர் கொஞ்சம், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா தண்ணியை ஊற்றுங்க, தேவையான அளவு தண்ணியை ஊற்றுங்க. காரம் வந்து உங்கள் வீட்டில் எப்படி சேர்த்துக்குவீங்களோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. உப்பு தேவையான அளவு, தயிர் ஒரு கரண்டி, ஒரு தேக்கரண்டி, அரிசி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியை போடுங்க. இதில் தேங்காய் பால் கூட ஆட் பண்ணலாம், அது உங்கள் சௌகரியம் தான். நல்லா கொதிக்க வச்சு கொதி வந்தது குக்கர் மூடி போட்டு விசில் விடுங்க. ஒரு 3 விசில் விடுங்க. இப்போ ரெசிபி ரெடி. சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.